இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மா டாங் சியாக். உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லணும்னா டான்லி. இவர் நடிச்ச ஒரு சில படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய படங்கள் ஏகப்பட்டது எனக்கு பிடிக்கும். அதுலயும் ரொம்ப பிடிச்சது த அவுட்லா சீரிஸ். இந்த சீரீஸ்ல மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. தி அவுட்லாஸ், த ரவுண்ட் அப், த ரவுண்ட் அப் நோ வே அவுட், த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். இந்த சீரீஸ்ல வந்த இந்த 4 படங்களுமே என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். ஸோ இந்த வீடியோல இந்த படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த படம் 2017ல ரிலீஸ் ஆன தி அவுட்லாஸ். இந்த படத்தை பத்தி சுருக்கமா ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா, கொரியால கேங்ஸ்டர் தொல்லை அதிகமாயிருச்சு. 2 விதமான கேங்ஸா பிரிஞ்சு அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை போலீஸ் சமாளிச்சுட்டு இருக்கும்போது சைனால இருந்து ஜாங் செங்னு புதுசா ஒருத்தன் வந்து கொரியால இறங்குறான். அவன் இந்த 2 கேங்கையும் ஓரம் கட்டிட்டு இவன் அந்த இடத்த ஃபில் பண்ணி ஒரு பெரிய கேங்ஸ்டரா வளர்றதுக்கு ட்ரை பண்றான். ஏகப்பட்ட மர்டர்ஸ், கொடூரமான கொலைகள்லாம் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவனை எப்படி நம்ம ஹீரோவுடைய டீம் வந்து சரி கட்டுறாங்க அப்படின்றதுதான் ஸ்டோரி. நம்ம ஹீரோவுடைய டீம் எடுத்துக்கிட்டா அவர் தான் அதுல மெயின் டிடெக்டிவ். அவர் பேர் வந்து மா சியோக் டோ அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும். மற்றவங்க பேர்லாம் ரொம்ப வாயில நுழையாத மாதிரி கொரியன் பேரா இருக்கனால ப்ரொனவுன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி விட்டுறேன். இந்த டீம் மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு கேப்டன் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க டீம் வந்து எப்படி அந்த வில்லனை வந்து டேக் ஓவர் பண்றாங்கன்றதுதான் ஸ்டோரி. தி அவுட்லாஸ் படத்தை தொடர்ந்து 2022ல வந்த படம் தான் த ரவுண்ட் அப். இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா தலைவன் கொரியால இருந்து வியட்நாமுக்கு போய் ஒரு சம்பவம் பண்ணுவான் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, வியட்நாம்ல இருக்கிற ஒரு கொரியன் கைதிய திருப்பி கொரியாவுக்கு கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ஹீரோவும் கேப்டனும் போறாங்க. அப்போ அவன் மூலியமா கிடைச்ச ஒரு சில தகவல்களை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு பெரிய கிரைமை கண்டுபிடிப்பாங்க. என்னன்னா, கேங் அப்படின்னு ஒருத்தன் வியட்நாம சுத்தி பார்க்க வர கொரியன் டூரிஸ்டர்ஸ் எல்லாம் கடத்தி மிரட்டி பணம் வாங்கிட்டு கடைசியில அந்த டூரிஸ்டர்ஸ் எல்லாம் கொன்னு இந்த மாதிரி கிரைம்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வந்து அவனை தேடி போவாரு. அப்போ அந்த கேங்குன்றவன் ஒரு பண விஷயமா வேற ஒருத்தனை அடிக்கிறதுக்காக கொரியாவுக்கு வருவான். அதை தெரிஞ்சு கொரியாவுக்கு வந்து கொரியாலேயே வச்சு அவனை மடக்கி லாக் பண்ணி பொலன்னு பொலந்து கைது பண்ணுவாரு. இந்த படத்துல கொஞ்சம் ஹியூமர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா வியட்நாம்ல அவங்க போலீஸ் எல்லாம் பெரிய பெரிய கண்ணை வச்சு சுத்திட்டு இருப்பாங்களா, அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்மளால எதுக்கு எடுத்தாலும் வந்து சீறிட்டு போற காலம் மாதிரி முன்னாடி போய் கதவை உடைக்கிறது, அடிச்சு நொறுக்குன்னு பண்ணிட்டு இருப்பாரு. அதனால செம ஃபன்னா போயிட்டு இருக்கும் இந்த படம் ஃபுல்லாவே. இந்த படத்தை தொடர்ந்து 2023ல ரிலீஸ் ஆனதுதான் த ரவுண்ட் அப் நோ வே அவுட். இந்த ரவுண்ட் அப் நோ வே அவுட் படம் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரவுண்ட் அப் படம் நடந்து 7 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோ வேற ஒரு ஸ்குவாட்ல சேர்ந்து புதுசா நிறைய கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த வகையில ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போன இவரு அது மூலியமா லீடு எடுத்து ஒரு ட்ரக் கேங்க கண்டுபிடிப்பாரு. அந்த ட்ரக் கேங்கோட ஜப்பானீஸை சேர்ந்த இந்த யகுசா கேங்ஸ்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி மொத்தமா அவங்களை ரவுண்ட் அப் பண்ணி கூண்டோட பிடிப்பாரு. இந்த 4 படங்கள்லயே எனக்கு லீஸ்ட் ஃபேவரட்டான படம்னா இந்த ரவுண்ட் அப் நோ வே அவுட் தான். ஏன்னா மத்த 3 படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளஸ் ஃபைனல் ஃபைட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இந்த ரவுண்ட் அப் நோ வே அவுட்டை தொடர்ந்து கடைசியா வந்த படம் 2024ல ரிலீஸ் ஆன த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். இந்த படமும் என்னுடைய ஃபேவரட்டான படம் தான். இதோடைய ஒன்லைனர் ஸ்டோரி சொல்லணும்னா, ஆன்லைன்ல ஒரு ஆப் மூலயமா ட்ரக் டிராபிகிங் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு ஹீரோ ஒன் டீம் அவங்கள பிடிக்கிறதுக்கு வராரு. அப்போ அங்கிருந்து ஒரு சில தகவல் அவருக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாம் கடத்தி அவங்க மூலயமா ஆன்லைன்ல வந்து சூதாட்டம் விளையாடுறதுல நிறைய மணி கேம்பிளிங் நடக்கிறதா அவர் கண்டுபிடிப்பாரு. இதுக்கு பின்னாடி நிறைய மர்டர்ஸ் கிரைம்ஸ் இருக்கிறதா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்கு போவாரு. அப்பதான் இதுக்கு பின்னாடி ஜாங் டாங் அப்படின்ற ஒரு பெரிய கை இருக்கிறது தெரிய வருது. இந்த ஜாங் டாங் கீழே ஒரு மெர்சனரி இருப்பான். அவன் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லன் சாங்கி. இவனை வச்சுதான் மத்த சூதாட்டம் கும்பல் மத்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் இந்த ஜாங் டாங்ன்றவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல இந்த ஜாங் டாங்க்கும் இந்த சாங்கிக்குமே மோதல் ஏற்பட்டு இந்த சாங்கின்றவன் ஜாங் டாங்க போட்டு தள்ளிட்டு அவனுடைய பணம் அவங்ககிட்ட இருக்கிற முக்கியமான அந்த சர்வர் டீடைல்ஸ் பிளஸ் டேட்டாஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு கிளம்ப பார்க்க கிளைமேக்ஸ்ல எப்படி அவனை வந்து ரவுண்ட் அப் பண்ணி நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு அப்படின்றது தான் ஸ்டோரி. இந்த அவுட்லா சீன்ஸை பத்தி பேசும்போது இதோடைய ஆக்ஷன் சீன்ஸை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஏன்னா ஓவர் த டாப்பாலாம் இருக்காது. கிரவுண்ட் டு த ரியாலிட்டியை அவ்வளோ சூப்பரா ஆக்ஷன் சீக்வன்ஸை அமைச்சிருப்பாங்க. அதுவும் தலைவன் வெறும் கையை வச்சு அடிச்சு பொழப்பான் பாருங்க. இதுல தலைவனை மட்டும் எவனா தடுத்துட்டாலோ இல்ல மேல எவனா கை வச்ச ஒரு வழியில வந்து நின்னுட்டாலோ செத்தான். இந்த அவுட்லாஸ் படமா இருக்கட்டும், இதை தொடர்ந்து வந்த ரவுண்ட் அப் சீரிஸா இருக்கட்டும், 4 படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்ப நம்ம இந்தியன் சினிமால காமிக்கிற மாதிரி ஓவர் த டூ ஆக்ஷன் இருக்கிறது, அப்படியே போலீஸ்னாலே பஞ்ச் டயலாக் பேசுறது, மாஸ் சீன்ஸ், மசாலா சீன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தலைவன் வந்து கிட்டத்தட்ட பேட்மேன் மாதிரி
நோ கில் பாலிசியை ஃபாலோ பண்ற மாதிரி இந்த படம் அந்த 4 படங்கள்லயும் ஒரு கொலை கூட பண்ணிருக்க மாட்டாப்ல. அதே மாதிரி ஒவ்வொரு வில்லனையும் இவரு அரெஸ்ட் பண்ணிருப்பாரு, நோட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணிருப்பாரு, யாரையுமே கொலை பண்ணிருக்க மாட்டாரு. அது வந்து இந்த சீரீஸ்ல வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எனக்கு பொதுவாவே இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அதை பேஸ் பண்ணி வர படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கும்ஃபு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். ஏன்னா இந்த படம் ஃபுல்லா நம்ம ஆளு கன்னு வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாப்ல. அயன் ஃபிஸ்ட் மாதிரி அவருடைய முஷ்டியை வச்சு பொலான்னு பொழப்பாரு. இந்த 4 படத்துலயுமே வில்லன் கூட கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. 4மே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் தான். அதுல லீஸ்ட் ஃபேவரட்னு சொன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி த ரவுண்ட் அப் நோ வே அவுட்ல வர அந்த ஃபைனல் ஃபைட் தான். இதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது வில்லன் ஃபிளைட்ல ஏறி தப்பிக்க போயிடுவான். தப்பிக்க போற நேரத்துல ஃபிளைட்டை தடுத்து நிறுத்தி பர்மிஷன் கேட்டு உள்ள வந்து வில்லனை போட்டு பொழந்திருப்பாப்ல. இதுக்கு அடுத்ததா அவுட்லாஸ்ட்ல வர ஏர்போர்ட் வாஷ்ரூம்ல நடக்கிற இந்த ஃபைட் சீன். சோ வில்லன் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் பார்த்துக்கு ரெடி ஆயிட்டான். வாஷ்ரூம்ல போயிட்டு ஃபிளைட் ஏறதுக்கு ரெடி ஆயிட்டான். பட் அவனை எப்படியோ ட்ராக் பண்ணி நம்ம ஆளு வந்து கண்டுபிடிச்சு வந்துருவாப்ல. வில்லன் வெளியில வரும்போது நம்ம ஆள் கேஷுவலா கை கவிட்டு என்னப்பா போலாமா அப்படின்னு வாப்பல பாருங்க. அப்படியே அங்க ஒரு ஃபைட் சீன் கிக் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் பயங்கரமா இருக்கும். இதை தொடர்ந்து என்னுடைய லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ரவுண்ட் அப் படத்துல வர பஸ்ல நடக்கிற இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே இந்த கேங்ன்ற வில்லன் பெரிய மட்டன் வெட்டுற கத்தியை வச்சு சொல்லட்டி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல கேப்டனே கழுத்துல வெட்டி ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுருவான். அப்படி இருக்கும்போது கிளைமேக்ஸ் ஃபைட்ல அதே கத்தி அவன் வச்சு சொல்லண்டு அடிக்கும் போது அதை டேக்கிள் பண்ணி பஸ்ல தூக்கி போட்டு அவனை சாத்துவாப்புல பாருங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளவு அல்டிமேட்டா சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட பேர் என்னால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, நீங்களே பாத்துங்க. இந்த படம் ஃபுல்லா ஹீரோ அவனை வந்து இல்லீகல் ஏலியன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு. சோ இந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மண்டையா காமிச்சிருப்பாங்க. சோ அந்த 2 கேங் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா அவுட்லாஸ்ட்ல, அதுல ஒரு கேங்கோட லீடரா இவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா அவர் அந்த போலீஸ் கிட்ட இருந்து ஒதுங்கி தனியா ஒரு வாழ்க்கை வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ போய் அவனை மிரட்டி ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டு வருவாரு. அப்ப பாத்தீங்கன்னா லைட்டா முடி வளர்ந்துருக்கும். அப்படியே 4வது படத்துல த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தலைமை பெருசா முடி வச்சுட்டு அதே மாதிரி சுத்திட்டு இருப்பான். மறுபடியும் நம்ம அவனை வந்து மிரட்டி வேலை வாங்கிட்டு இருப்பாரு. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம ஹீரோக்கு பயந்து வேலை பார்க்குற ஒரு அடிமையா தான் இந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க போவாரு பாருங்க. அப்போ அப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு மேனரிசம் பண்ணுவாரு. ஹீரோ அப்படி கையை வச்சுட்டாருன்னா அந்த மொட்டை கேரக்டர் இருக்கான் பாருங்க, அவன் நேரா வந்து அவனோட மெயின் அங்க கொடுத்துருவான். நம்ம ஹீரோ அப்படியே வந்து கோட்டையை புளிஞ்சு விட்டுருவாரு. இதை விட அல்டிமேட் என்னன்னா ஹீரோ பண்ற அலும்பல் தாங்காம அவன் கதறிக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோ கியூட்டா டெடி பேர் மாதிரி ஒரு ஸ்மைல போட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாப்ல. இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம வந்து இன்னும் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஒவ்வொரு படத்தை பத்தி தனித்தனி பிரேக் டவுன் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல மேக் பண்ணுவோம். நீங்க யாரும் இது வரைக்கும் இந்த அவுட்லா ரவுண்ட் அப் சீரிஸ் படங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. ஒர்த் வாட்சபிள் தரமான மூவிஸ். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது. ஒரு கதை சொல்லவா?